ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஊவே சாமிநாதர் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஓல்டு புக்கில் எங்கே இருக்குது, அடுத்தது நியூ புக்கில் எங்கே இருக்குது, அடுத்தது அவுட் சோர்ஸ் மெட்டீரியல்ஸும் பார்த்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோமா? 6th ஓல்டு புக்கில் ஃபஸ்ட் டைமில் இருக்குது. இதில் 6th ஓல்டு புக்கில் கொடுத்துருக்க லெசன் தமிழ் தாத்தா ஊவேசா அவங்கள பற்றி தான் கொடுத்துருக்காங்க. பார்ப்போமா? என்ன சொல்லியிருக்காங்க? ஸ்டார்டிங்கில் வந்து அவர் பேர் சொல்லலை, அவருக்கான ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போமா? அவர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஐயா ஐயா அப்படின்னு வீட்டுக்கு முன்னாடி போய் கூப்பிட்றாங்க ஒருத்தங்களாம். அவங்க உள்ளேருந்து வெளியே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அவங்க வந்துட்டு ஏதாவது உதவி கேட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு வெளியே வந்து பார்த்தப்பறம் வெளியே ஒரு பெரியவர் நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் இவர் என்ன வேணும்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு உங்கள் வீட்டில் இருக்க பழைய ஓலைச்சுவடிகள்லாம் கொடுங்க, அதில் வந்து சிறந்த தமிழ் இலக்கியங்கள்லாம் இருக்கும், நான் படிச்சுட்டு அதை நான் அச்சில் பதிப்பிச்சிட்ருக்கேன், கொஞ்சம் எழுதிட்டு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஆனால் அந்த வீட்டுக்காரர் என்ன சொல்வார், இல்லை இல்லை நாளைக்கு ஆடிப்பெருக்கு, நாங்கள் வந்துட்டு அதை ஆற்றுல விடணும், அப்போ தான் வந்துட்டு புண்ணியம் கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவர் சொல்லுவார், இதுக்காக தானே, எதுக்கு நீங்கள் ஆற்றுல விட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டோடனே வீட்டுக்காரர் கோவம் படுவார். அது உனக்கு வந்துட்டு தேவையில்லாத விஷயம், ஆற்றல் கிடைச்சா தான் புண்ணியம் கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார், கொடுக்க மாட்டார். இவர் என்ன பண்ணுவார்னா அந்த வீட்டு திண்ணையிலே படுத்துட்டு இருப்பார் நைட் ஃபுல்லாக. பனியில் இது எல்லாத்துலேயுமே திண்ணையிலே படுத்து தூங்கியிருப்பார். நைட்டு ஃபுல்லாக திண்ணையில் தூங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த வீட்டுக்காரர் எந்திரிச்சு போய் காலையில் ஆற்றுல விடுவாங்கல்ல, இவர் பின்னாடியே போயிட்டு அவங்க விட்டு வந்தோடனே அவங்க அந்த ஆற்றுல அதை அடிச்சுட்டு போகிறதுக்குள்ளே இவர் எடுத்திருப்பார். இவர் எடுத்து அந்த இடத்த படித்து பார்ப்பார். இவரோட கண்ணெல்லாம் கலங்கிடும். ஏன்னா இவர் தேடிட்டு இருந்த இலக்கியங்கள் எல்லாமே அதில் இருந்திருக்கும். இது வந்துட்டு எங்கே நடந்திருக்கும் அப்படின்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்க, இப்போ ஈரோடு மாவட்டம் இருக்குங்களா, அதில் இருக்க கொடுமுடி பகுதியில் தான் நடந்திருக்கும். அந்த பெரியவர் தான் ஊவே சாமிநாதர் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அந்த காலத்தில் வந்துட்டு அப்போ வந்துட்டு பேப்பர் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அப்போ வந்துட்டு ஓலைச்சுவடி, இந்த ஓலை இலைகளை அறுத்து அதில் தான் வந்துட்டு எழுதியிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்துட்டு ஓலைச்சுவடி. சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அக்காலத்தில் அதுக்கப்புறமேட்டு அது கிளியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எழுத்தில் வந்துட்டு புள்ளி வைக்கிறது, இரட்டை கொம்பு இதெல்லாம் வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா அது வச்சா கிழிஞ்சிரும்ல ஓலை இலை, அதனால் அதெல்லாம் ரெண்டுமே இருக்காது. அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு முன்னாடி என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, பின்னாடி என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ பெரண அப்படின்னு எழுதியிருந்தால் அதுக்கு பேரன் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி தான் அப்போ இருந்துச்சு. பிழை இல்லாமல் ஓலைச்சுவடிகள்லாம் எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அவர் வெவ்வேறு இடத்துல அந்த கிடைச்ச ஓலைச்சுவடிகள்லாம் பார்த்து பல முறை ஒப்பிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் பதிப்பிச்சிருக்காராமா. ஏன்னா நம்ம அதை தான் இப்போ படிச்சுட்ருக்கோம், அதில் எந்த பிழையுமே இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக அவர் வந்துட்டு பார்த்து எழுதியிருப்பார். அதனால தான் நம்ம வந்துட்டு இவரை தமிழ் தாத்தா அப்படின்னு அழைக்கிறோம். சரிங்களா? இங்கே கொடுத்துருக்கிறது அதுதான். அடுத்தது குறிஞ்சி பாட்டு கொடுத்துருக்காங்க, பார்ப்போமா? குறிஞ்சி பாட்டு என்னும் சுவடியை அச்சில் பதிப்பித்ததற்காக எழுதி கொண்டிருந்தார். அந்த வந்துட்டு 99 பூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில் இருந்திருக்கு. பட் ஆனால் இவருக்கு கிடைச்சது வந்துட்டு 96 பூ தான் கிடச்சிருக்கும். எத்தனை? 96 தான் கிடச்சிருக்கும். அதனால் இவர் என்ன பண்ணுவார், 96 தானே, இன்னும் 3 தானே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவர் நினைக்காம அந்த 3 பூவையுமே தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் எழுதியிருப்பார். அதை முடிச்சுட்டு கண்டுபிடிச்ச அப்புறம் தான் பதிப்பே மேற்கொண்டிருப்பார். என்ன பாட்டு? குறிஞ்சி பாட்டில். சரிங்களா? குறிஞ்சி பாட்டை எழுதினவர் யார்? கபிலர் எழுதியிருப்பார். அடுத்தது இவர் பிறந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தமதானபுரம். அவருடைய இயற்பெயர் வேங்கடரத்தினம். ஓகேங்களா? அவருடைய ஆசிரியர் பெயர் என்ன? மகவத்வன் மீனாட்சி சுந்தரராவ். யாருக்கு ஆசிரியராக இருந்திருப்பார்? கீவா ஜெகநாதர் அவருக்கு வந்துட்டு ஆசிரியராக இருந்திருப்பார். அதே மாதிரி ஜியு போப் ஏதாவது சந்தேகம் ஒரு கவிதைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இவர்கிட்ட தான் கடிதம் மூலயமா விசாரிச்சுப்பாராம். சரிங்களா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுப்போம். ஏன்னா எல்லாருமே சிலபஸில் இருக்கிற டாபிக் தானே. அடுத்தது உத்தமதானபுரம் வேங்கட சுபவின் மகனார் சாமிநாதன் என்பதன் பெயரின் சுருக்கமே ஊவேசா என்று அழைக்கப்பட்டார். இவரோட பிறந்த ஆண்டு என்ன? 19/2/1855. இறந்த வருடம் 28/4/1942. ஏன்னா 1942 நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்த இடத்துல தான் வந்துட்டு அந்த நாளில் தான் வந்துட்டு இவருக்கு ஒரு நூல் நிலையம் அமைச்சிருப்பாங்க. இவர் இறந்த வருஷம்தான். தன்னோட வாழ்க்கை வரலாற்று நூலை ஆனந்த விகடன் இதழில் எந்த இதழ் இது கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. ஆனந்த விகடன் இதழில் வந்துட்டு என் சரிதம் அப்படிங்கிற பெயரில் வெளிவந்திருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்ப்போமா? ஊவேசா அவர்களின் பெயர்களால் 1942 நிறுவப்பட்ட டாக்டர் ஊவேசா நூல் நிலையம் இன்றும் சென்னையில் உள்ள பெசன் நகரில் செயல்பட்டு வருகிறது. எங்கே? பெசன் நகர். அதே மாதிரி ஊவேசா அவர்களின் தமிழ் பணியை வெளிநாட்டு அறிஞர்களான ஜியு போப், சூலியன் வின்சோன் 2 பேருமே பாராட்டியிருக்காங்க. இந்த வெளிநாட்டு அறிஞர் சூலியன் வின்சோ வந்துட்டு யாரை பாராட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸ் ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. அடுத்தது நடுவண் அரசு ஊவேசா அவர்களின் தமிழ் தொண்டை பெருமைப்படுத்தும் வகையில் 2006 அஞ்சல் தலை வெளியிட்டு சிறப்பித்துள்ளது. எந்த அரசு? நடுவண் அரசு வெளியிட்டது 2006 அஞ்சல் தலை. என்ன ரூபாய் அஞ்சல் தலை வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னா 500 பைசா நீங்கள் பிக்சரில் கொடுத்துருப்பாங்க. கவர்மெண்ட் மெட்டீரியல் வந்து 5 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அப்புறம் இதே லெசனில்
இவர் பதிப்பித்த நூல்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. எத்தனை நூல்கள் இவர் பதிப்பித்தார் அப்படிங்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா எந்த நூல் வேணாலும் கொடுத்து கொஷின் கேட்கலாம். இப்போ வந்துட்டு இது அப்படியே பார்த்துருவோம். அதுக்கப்புறம் இதுக்கு நான் தனியாக ஷார்ட்கட் கொடுக்குறேன் அவருடைய நூல்களுக்கு மட்டும் தனியாக. இங்கே வந்து அவருடைய உவேசா பதிப்பித்த மணிமேகலை ஓலைச்சுவடின்னு ஒரு ஏறு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கீழே வந்துட்டு ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கப்படும் இடங்கள் சில அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கீழ்திசை சுவடி நூலகம், அரசு ஆவண காப்பகம் சென்னை, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம் சென்னை, சரஸ்வதி நூலகம் தஞ்சாவூர். ஏன்னா கொஷின்ஸில் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா கீழே ஏதாவது ஒரு 4 பிளேஸை கொடுத்துட்டு எந்த இடத்துல வந்து ஓலைச்சுவடி பாதுகாக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். சரிங்களா? அப்போ நமக்கு இந்த பிளேஸ்லாம் தெரிஞ்சால் தானே நம்மளால் அது எழுத முடியும். சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடல் நோக்கி ஒரு சிலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 12th புக்கில் கொடுத்துருப்பாங்க. அது பார்ப்போம் நம்ம. அடுத்தது இதை பற்றின கொஷின்ஸ்க்கு பார்த்துருவோமா? பிரித்து எழுதுக. ஓலைச்சுவடி, ஓலை ப்ளஸ் சுவடி, தமிழ் பணி, தமிழ் ப்ளஸ் பணி, குறிஞ்சி ப்ளஸ் பாட்டு, குறிஞ்சி பாட்டு, சேர்த்து எழுதுக. எழுத்தாணி, தாணி. ஓகேங்களா? 10 பாட்டு. இப்போ வரும் 10 பாட்டு. ஓலைச்சுவடிகளை தேடி வந்த பெரியவர் யார்? ஓவேசா. ஓவேசாவின் வாழ்க்கை வரலாறு நூலின் பெயர் என் சரிதம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என் கதை ராமலிங்கனார், என் வாழ்க்கை போர் வந்துட்டு லக்குவனார், இவரோடது என் சரிதம். இது வந்து ஆனந்த விகடனில் வெளிவந்திருக்கும். அதே போல் மண்ணும் மனிதர்களும் வந்து திரு குன்றங்காடிகளாரோட வாழ்க்கை வரலாறு. சரிங்களா? இந்த வாழ்க்கை வரலாறு நூல் 4மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அடுத்தது உவேசா பிறந்த ஊர் உத்தமதானபுரம். எங்கே இருக்குது? திருவாரூரில். உவேசா அவர்களை நாம் டேஸ் என அன்போடு உரிமையோடு அழைக்கிறோம் தமிழ் தாத்தா. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்தது பேஜ் நம்பர் 24 6th ஓல்டு புக்லேயே இன்னொரு டாப்பிக்கும் இருக்குது. இதில் வந்து அவர் பற்றின ஒரு லைன் மட்டும்தான், ஒரு கொஷின் மட்டும்தான் இருக்கும். இங்கே தமிழ் தாத்தா என்று அழைக்கப்படுபவர் யார்? உவேசா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 7th ஓல்டு புக்கில் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போமா? பேஜ் நம்பர் 30. அதாவது இந்த லெசனில் வந்து மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இவரோட ஆசிரியர் தானே இவரை பற்றின 2-3 லைனும் இங்கே இருக்கும். நம்ம அதையும் தெரிஞ்சுப்போம். ஏன்னா கொஷின்ஸ் கேட்கலாம். நம்ம டாப்பிக்கில் உவேசா இருக்கார் அப்படிங்கிறனால அவர் பற்றின எந்த கொஷின்ஸ் வேணாலும் கேட்கலாம். யார் காப்பார் என்று தமிழெண்ணை எங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் தான் உவே சாமிநாதர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைனும் கூட. பின்னாளில் அவரே அனைவராலும் தமிழ் தாத்தா என்று அழைக்கப்பட்டார். இத்தகைய மாணவரை உருவாக்கிய பெருமை அவர்தம் ஆசிரியரான மகாவித்வான் மீனாட்சி சுந்தரரையே சாரும். சரிங்களா? அடுத்தது இதில் வந்துட்டு இவருடைய மாணவர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி யார் காப்பார் என்று தமிழனை இயங்கிய போது நான் கேப்பேன் அப்படின்னு வந்தவர் வந்துட்டு உவேசா. இதையும் நம்ம பார்த்தாச்சு. தமிழ் தாத்தா இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின்ஸ் தான். அடுத்தது பார்ப்போமா இவரை பற்றி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. துறையில் வந்துட்டு வித்வானாக இருந்திருப்பார். அந்த டைமில் தான் வந்துட்டு இவர் திருவாடுதுறை வாழ்ந்த காலத்தில் தான் உவே சாமிநாதருக்கு ஆசிரியராக இருந்தார். இந்த இடத்துல திருவாடுதுறையில் ஆதீனத்தில் வித்வானாக இருந்தப்போ தான் உவேசாவுக்கு வந்துட்டு மகாவித்வான் வந்துட்டு ஆசிரியராக இருந்திருப்பார். இதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஏன்னா உவேசா வந்துட்டு எந்த இடத்துல கல்வி கற்றுக்கிட்டாரு மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் கிட்ட அப்படின்னு கேட்டால் திருவாடுதுறைன்னு நம்ம எழுதிடலாம். அவரை போன்ற நன்மாணாக்கர் பலரை பெற்றதால் மீனாட்சி சுந்தரனார் பெருமகிழ்ச்சி அடைந்தார். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு இங்கே உவேசாவை பற்றி கொடுத்துருக்க ஒரு கண்டென்ட். அடுத்தது 10th ஓல்டு புக். தமிழ்ச்சங்கம் நடந்திருக்கும். அதுக்கு தலைமை தாங்கியர் வந்து வாசுர சேதுபதி தான் தலைமை தாங்கியிருப்பார். பாண்டியதுரை வந்து மேற்பார்வையாளராக இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு சப்போர்ட்டிவாக பரிமார் கலைஞர், உவே சாமிநாதர், ராகவனார் இவங்க 3 பேராசிரியர்களும் துணையாக இருந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு மதுரை துணையோட மதுரை தமிழ்ச்சங்கம் நிறுவப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஏன்னா இதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ப்ரீவியஸ் இயரில் எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா 3ஆம் தமிழ்ச்சங்கத்தில் உவேசா இருந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவர் வந்துட்டு 4வது தமிழ்ச்சங்கத்தில் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருப்பார். 6th புக்கில் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போமா? 6th 3rd termல 7 பேஜ் நம்பர். இந்த பேஜ் நம்பர் 7 நியூ புக்கில் இங்கே வந்துட்டு ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க உவேசா பற்றின. ஓகேங்களா? காந்தியடிகள் சொன்ன கருத்து தான் இது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட. என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த பெரியவரின் அடிநிழலில் இருந்து தமிழ் கற்க வேண்டும் என்னும் ஆவல் உண்டாகிறது அப்படின்னு சொல்லிட்டு காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க. 1937 சென்னையில் ஒரு இலக்கிய மாநாடு நடந்திருக்கும். அந்த மாநாட்டுக்கு வந்துட்டு காந்தியடிகள் தான் தலைமையை தாங்கியிருப்பாங்க. அதுக்கு வந்துட்டு வரவேற்பு குழு தலைவராக உவேசா இருந்திருப்பார். அப்போ தான் வந்துட்டு இதை சொல்லியிருப்பாங்க. நம்ம ஜியோ பற்றி படிக்கும்போது வந்துட்டு அவர் எழுதின தமிழ் கையேடு தான் வந்துட்டு தன்னை கவர்ந்ததாக காந்தியடிகள் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு படித்தோம்ல, அந்த லைனுமே இங்கே தான் இருக்கும். ஜியோபப் எழுதிய தமிழ் கையேடு தம்மை கவர்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். திருக்குறள் அவரை பெரிதும் கவர்ந்த நூலாகும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம ஜியோபப் படிக்கும்போது படித்தோம். இங்கே ஜஸ்ட் ஒரு ரிவைஸ் பண்ணிப்போம். அடுத்தது 7th 2nd termல 6th பேஜ் நம்பர். இங்கே வந்து உவேசா நூலகம் பற்றி கொடுத்துருப்பாங்க. கிபி 1942 தொடங்கப்பட்ட இந்நூலகத்தில் தமிழ், தெலுங்கு, வடமொழி உள்ளிட்ட பல்வேறு மொழி நூல்கள் உள்ளன. இங்கு 2128 ஓலைச்சுவடிகளும் 2941 தமிழ் நூல்களும் உள்ளன. இது கவுண்டிங் கரெக்டாக பார்த்துக்கணும். சரிங்களா? மாற்றி கூட கொடுத்த கொஷின்ஸ் கேட்கலாம். அதேமாதிரி கீழே வந்து கீழ்திசை நூலகம் பற்றியும் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது 9th 12
இங்கே வந்துட்டு உவேசா வந்து பதிப்பித்திருப்பார்ல, அந்த நூல் தான் ஒன்று. இது வந்து தமிழ் விடு தூது, இந்த நூலை வந்து உவேசா தான் முதல்ல பதிப்பிச்சிருப்பார் 1930. இது வந்து ஆல்ரெடி கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. உவேசா பதிப்பித்ததுனால நம்ம இவரை பற்றி படிக்கும்போது இதையும் தெரிஞ்சுப்போம். டீட்டெயில்ஸ் இருக்குது. அது வந்து 228 நம்பரில் இருக்கும். என்னை ஆற்றுல கரைக்க போகும்போது தள்ளாத வயதில் என்னை காப்பாற்றினவர் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓலைச்சுவடி சொல்லும். அதுக்கு மின்னோல் சொல்லும், அது எனக்கு தெரியும், அது தமிழ் தாத்தா உவேசா தானே அப்படின்னு சொல்லியிருக்கு. அடுத்தது ஓலைச்சுவடி. மிக நல்லது தம்பி, நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறாய். அவர் எங்களை பாதுகாக்க எவ்வளவு துன்பட்டுள்ளார் தெரியுமா அப்படின்னு சொல்லுது. ஈரோடு மாவட்டம் கொடுமுடியின் காவேரி கரையில் உள்ள ஒரு வீட்டில் பழந்தமிழ் இலக்கியங்கள் சுவடிகள் இருப்பதை அறிந்து அவர்களிடம் கேட்டபோது ஆற்றில் ஆடிப்பெருக்கின்ற ஓலைச்சுவடிகளை விட்டு விடுதலை அறம் என்று கூறி தரம் மறுத்து விட்டனர். இது நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்தோம்ல, அந்த ஸ்டோரி தான், அந்த இதுதான். அடுத்தது உவேசா அவர்கள் ஆற்றில் போடும்போது அடுத்து படித்துறையில் அதிகாலை குளிரில் காவேரியில் இறங்கி தன்னோட தள்ளாத வயதில் சேமித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது உவேசா பதிப்பித்த மணிமேகலை நூலோட சுவடியும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அவர்கள் சங்க இலக்கியங்களான 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி போன்ற பல நூல் சிற்றிலக்கியங்களையும் பதிப்பித்து தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீவக சிந்தாமணி காப்பியம் தான் முதல்ல பதிப்பித்த காப்பியம். இந்த இடத்துல இவரை பற்றி கொடுத்துருக்கிறது அவ்வளோதான். அடுத்தது வந்து சிஓஇ தாமோதரனார் பற்றி கொடுத்துருப்பாங்க. மீட்டெடுத்து பதிப்பித்திருக்கார் அப்படின்னு அவரை பற்றியும் கொடுத்துருக்காங்க. உவேசா புலமை பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை வந்துட்டு சீவையை வந்துட்டு பதிப்புலகின் தலைமகன் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துருவோமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கூட, ஏன்னா நல்லா கொஷின்ஸ் கேட்ட பார்த்து தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய லெசன் தான். பண்டைய காலத்து பள்ளிக்கூடங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்குமே எல்லாத்துலேயுமே கொஷின் இருக்கும். ஃபுல்லாகவே பார்த்துப்போம். இந்த பாடம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, சென்னை புரசைவாக்கம் சர் MCD முத்தையா உயர்நிலைப்பள்ளி ஆசிரியர் சங்கத்தின் முதற் சொற்பொழிவாக இது நிகழ்த்தப்பட்டிருக்கு. எந்த டேட்லனா 1936 27 அந்த டேட்லேருந்து 16/8 அந்த டேட் வரைக்கும் சுதேசமித்திரன் வார இதழில் வெளியான கட்டுரை தான் இந்த கட்டுரை. இதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். எதில் வெளியானது? சுதேசமித்திரனில் வெளியானது. சென்னை புரசைவாக்கம் MCD முத்தையா உயர்நிலைப்பள்ளி சங்கத்தின் முதற் சொற்பொழிவாக இருந்திருக்கு. ஓகேவா? இங்கே என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, இந்த பள்ளிகள்லாம் வந்துட்டு எப்படி கால மாற்றத்தால் மாறிட்டு இருக்குது அப்படிங்கிறதான் சொல்லியிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு குருகுல பள்ளி இருந்துச்சு. அங்கே வந்துட்டு ஆசிரியர் உபாத்தியாயரை நம்ம என்ன சொல்லுவோம்னா கணக்காயர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி கணக்குக்கு என்ன பெயர்னா நூலின் பெயர் தான் கணக்கு. இந்த இடத்துல அது கொடுத்துருக்காங்க. கணக்கு என்பது நூலின் பெயர், கணக்காயர் என்பது உபாத்தியாயரின் பெயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது திண்ணை பள்ளிக்கூடங்களும் அண்ணாவிகளும், அதாவது நம்ம திண்ணை பள்ளிக்கூடத்தில் படித்து பெரியாளானவங்க வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. மில்டனின் ஸ்வர்க்க நீக்கத்தை தமிழில் மொழிபெயர்த்தவரும் உயிரின மருத்துவருமான வெள்ளக்கால் சுப்பிரமணியனார் வந்துட்டு எந்த திண்ணைப்பள்ளியில் படிச்சிருப்பாங்க அப்படின்னா திருநெல்வேலி தெற்கு திரு கணபதியார் அவர்கிட்ட தான் வந்துட்டு படிச்சிருப்பார். எத்தனை வருஷம்? 4 வருஷம். அடுத்தது வரலாற்றறிஞருமான ஆய்வாளரும் தமிழறிஞருமான டாக்டர் மாஸ் ராசமாணிக்கனார் வந்து எவ்வளோ நாள் படிச்சிருப்பார் அப்படின்னா மௌனகுருவிடம் படிச்சிருப்பார். எத்தனை இயர் டேலாம் கொடுக்கல, ஆனால் யாருன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. மௌனகுருவிடம் முடிச்சிருக்காங்க. நற்றிணை நூலின் உரையாசிரியார் பின்னத்தூர் நாராயணசாமி, அவர் எங்கே படிச்சிருக்காரு அப்படின்னா கிருஷ்ணாபுரம் முத்துராம பாரதி அவங்கக்கிட்ட படிச்சிருக்காங்க. அடுத்தது இலவசமாக படிச்சிருக்காரு. சுப்பிரமணிய பாரதியின் நண்பரும் வழக்கறிஞருமான தமிழறிஞருமான நாவலர் சோமசுந்தர பாரதியார் எங்கே படிச்சிருப்பாருன்னா எட்டயபுரம் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பார். சிலப்பதிகார உரையாசிரியரான வேங்கடசாமி எங்கே படிச்சிருப்பாங்கன்னா குருசாமி வாத்தியார்கிட்ட படிச்சிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது மதுரை பல்கலைக்கழக துணைவேந்தராக இருந்த வாசுப மாணிக்கம் எங்கே படிச்சிருப்பாருன்னா மகிழம்பாடி நடேசனார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க. இந்த டீட்டெயில்ஸ்லாம் எங்கே அப்படி இருக்கும் அப்படின்னா இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படின்னு சொல்லி பேராசிரியர் பெருமாள் எழுதின நூலில் தான் இருக்குது. சரிங்களா? யார்? மில்டன். சுப்பிரமணியனார் எங்கே படிச்சிருப்பார்? கணபதியார் திண்ணை பள்ளிக்கூடத்தில் 4 வருடம். ராசமாணிக்கனார் மௌனகுருவிடம் படிச்சிருப்பார். அடுத்தது நாராயணசாமி, உரையாசிரியர் நாராயணசாமி யார்கிட்ட படிச்சிருப்பாருன்னா முத்துராம பாரதி. நாவலர் சோமசுந்தர பாரதியார் வந்து எட்டயபுரம் திண்ணைப்பள்ளி. வேங்கடசாமி வந்துட்டு வல்லம் குருசாமி வாத்தியார்கிட்ட படிச்சிருப்பார். அடுத்தது வாசுபமாணிக்கம் மகிழன்பாடி அவர்கிட்ட படிச்சிருப்பாங்க, திண்ணைப்பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பாங்க. சரிங்களா? இதெல்லாமே பார்த்துக்கலாம் ஒரு தடவை. அடுத்தது மன்றங்கள் கொடுத்துருப்பாங்க. ஊர்தோறும் வந்துட்டு ஒரு பொதுவான இடத்துல ஒரு பெரிய மரத்தடி கீழே ஒரு மன்றம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போலாம் வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் கூட ஒரு செடி அந்த மாதிரி தொங்க விட்டு தான் செடி வளர்த்துறாங்க. ஆனால் முன்னெல்லாம் வந்துட்டு மரத்தடியில் தான் உட்காந்து படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மன்றங்கள் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பள்ளிகள் வந்துட்டு ஃபஸ்ட்டு வீட்டு குருகுல பள்ளியாக இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு மரத்தடி பள்ளி, அதுக்கப்புறமேட்டு பாடசாலையாக வந்ததை பற்றி சொல்லியிருக்காங்க. பள்ளி என்னும் சொல் சைன மடங்களுக்கும் பாடசாலைகளுக்கும் பொதுவான பெயராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வந்துட்டு பாடசாலையும் மடங்களும் ஒரே வேறுபாடின்றி ஒரே இதாக தான் கருதப்பட்டுச்சு அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு தெரிந்து கொள்வோம் டாபிக் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தம். வித்யாரம்பம் அப்படின்னா கல்வி தொடக்கம், வித்யாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி, உபாத்தியாயர்னா ஆசிரியர், அஷாபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி, கீழ்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணிக்கை கீழ்த்தொகை கணக்கு, மேல்வாய் இலக்கம்னா பின்ன எண்ணிக்கை மேல்தொகை,
குழிமாற்று அப்படின்னா பெருக்கல் வாய்ப்பாடு. சீதாலபத்திரம்னா தாளைமடல். நவத்வீபம் அப்படின்னா வங்காளத்தில் இருக்க ஒரு ஊர். சரிங்களா? ஆரம்பம்னா தொடக்கம் ஞாபகம் வச்சுக்கலாம். பியாசம்னு வந்து கல்வி பயிற்சி. உபாத்தியாயர்னு ஆசிரியர். இது ஞாபகம் இருக்கும் நமக்கு எல்லாருக்குமே. அக்ஷராபியாசம் அப்படின்னா எழுத்து பயிற்சி. கீழ்வாய்க்கம்னா மேக்ஸ் தான் பின்ன எண்ணிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்வாய்னா பின்ன எண்ணிக்கையில் வந்து மேல் தொகை, இது வந்து கீழ்த்தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குழிமாற்று பெருக்கல் வாய்ப்பாடு. சீதளபத்திரம் தாளைமடல். நவத்வீபம்ங்கிறது ஒரு ஊர். பள்ளி என்பது பொது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அடுத்தது வித்யாரம்பம், அதை பார்த்தோம்ல, கல்வி தொடக்கம். இங்கே என்னென்ன அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. முதலில் 5ஆம் பிராயத்தில். வித்யாரம்பம் அப்படிங்கிறது எந்த வயசில் தொடங்கும்னா 5வது வயசில் தொடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு பிள்ளைங்களை ஆசிரியர்கிட்ட அடைக்கலமாக கொடுத்து வந்தாங்க அப்படி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது அன்றைக்கி அந்த குழந்தைங்க வந்துட்டு எழுதுகிற ஸ்டார்ட் பண்ணுறதை வந்துட்டு ரொம்ப பெருசாக விசேஷமாக கொண்டாடினாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உபாத்தியாயர் வந்துட்டு நெடுங்கணக்க சொல்லிக் கொடுக்க மாணவர்கள் அதனை பின்பற்றி சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மாணவர்கள் ஒன்று சொல்கிறத உபாத்தியாயர் சொல்கிறத கேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அதை வந்துட்டு முறை வைப்பது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்னதே முறை வைப்பது. அடுத்தது உபாத்தியாயர் பிரதிநிதியாக சில சமயங்களில் சட்டாம்பிள்ளை முறை வைப்பதும் உண்டு. அதாவது இன்னொருத்தங்களை விட்டுருப்பாங்கள்ல லீடர் மாதிரி, அந்த மாதிரி சட்டாம்பிள்ளை முறை வைப்பதும் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது மையாடல். நம்ம வந்து அக்ஷராபியாசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்படின்னா என்ன எழுத்து பயிற்சி அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா, அந்த எழுத்து பயிற்சிக்கு வந்து தான் மையாடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவடிகளில் உள்ள எழுத்துக்கள் செவ்வனே தெரிவதற்காக சுவடியில் வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி சாறு அல்லது ஊமத்தின் சாறு, மாவிலைக்கறி, தர்ப்பைக்கறி முதலானவற்றை கொட்டி செய்த மையில் அதை வந்து தடவுவாங்க. சரிங்களா? அந்த ஏட்டில் தடவுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த பேர்லாம் நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா கொஷின்ஸில் கூட இருக்குது. என்னென்னு இருக்குன்னா, இந்த மாதிரி எந்த தலையை வந்துட்டு தடவுவாங்க அப்படின்னு இல்லாத ஒரு தலையை கொடுத்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதனால் நம்ம பார்த்துக்கணும். வசம்பு, மஞ்சள், மணத்தக்காளி சாறு, ஊமத்தைன் சாறு, மாவிலைக்கறி, தர்ப்பைக்கறி இதெல்லாம் வந்துட்டு தடவுறது. அடுத்தது அந்த மை எழுத்துக்களை விளக்கமாக காட்டுவதோடு கண்ணுக்கும் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மை தடவி புத்தகத்தை வாசிக்க தொடங்குறாங்க. இதை வந்து இந்த அக்ஷராபியாசத்தை வந்துட்டு மையாடல் விழா என்று சொல்வார்கள் அப்படின்னு இதையும் ஞாபகம் வச்சுக்கணும். இதை வந்து நம்ம மையாடல் விழா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம தடவி ஏட்டில் எழுதுவோம்ல, அதுதான். அடுத்தது ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள் என்பது சிந்தாமணி. சிந்தாமணியில் இருக்க ஒரு லைன் தான். ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார் கலைகள். அடுத்த வரிகள் மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சப்புக்கட்ட மிக வளர்த்தாய் அப்படின்னு கூட சொல்லியிருக்க லைன் வந்துட்டு தமிழ் விடுத்தூதில் இருக்குது. ஓகேங்களா? ஐயாண்டெய்தி மையாடி அறிந்தார், மஞ்சள் குளிப்பாட்டி மையிட்டு முப்பாலும் மிஞ்சப்புக்கட்ட மிக வளர்ந்தாய் அப்படின்னு தமிழ் வளர்ந்ததை சொல்கிறதா தமிழ் விடுத்தூதில் இருக்க லைனு. பிள்ளைகள் முதலில் மணலில் எழுதி பழகுவார்கள், அதனால் அவர்களுடைய எழுத்துக்கள் வந்து சீராக இருக்கும், வரிசையாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு உபாத்தியாயர் முதலில் தரையில் எழுத, அதன் பின் பிள்ளைகள் விளம்புவார்கள். ஒரு தடவை எழுதி கொடுத்துட்டு அதுக்கு மாரி சின்ன பிள்ளைங்களாம் மறுபடியும் அது மேலே எழுதுவாங்கள்ல, அதை தான் சொல்லியிருக்காங்க. கையெழுத்து அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொம்புகளி கோணாமல், கொண்ட பந்தி சாயாமல், அம்பு போல் கால்கள் அசையாமல், தம்பி எழுதினால் நன்மை உண்டு என்று வரும் பழைய வெண்பா ஒன்று உண்டு. இது வந்து லைன் பழைய வெண்பா நூலில் இருந்திருக்கு. இது வந்துட்டு பழங்காலத்தில் வரிகள் வந்துட்டு கோணாமல் நேராக எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. பல ஏட்டுச்சுவடிகளை பார்த்தால் இது விளங்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது எழுத்தின் வடிவம்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போது வந்துட்டு எழுத்துக்களில் வந்துட்டு பல மாறாமல் இருக்குது இன்னமும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புள்ளி, கால், கொம்பு, விலங்கு முதலிய வரி எழுத்தின் உறுப்புகள் இன்னும் வரைக்குமே அது வந்துட்டு வருஷங்கள் ஆகியுமே பழக்கத்தில் இருக்குது. பெரிய மாறுபாடுகள் அதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துக்களை சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மனைப்பயிற்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரு சில விஷயத்தெல்லாம் அவங்களுக்கு ஞாபகமாக இருக்கும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. தமிழ் நிகண்டு, நன்னூல், காரிகை, தண்டி அலங்காரம், நீதி நூல்கள் முதல்ல வந்துட்டு பாடமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணிதத்தில் மேக்ஸில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, கீழ்வாய் இலக்கம். இதை நம்ம பொருள் பார்க்கும்போது பார்த்தோமா, பின்ன இலக்கங்கள் தான் பார்த்தோம். இது அதுக்கப்புறமேட்டு குழிமாற்றுனா பெருக்கல் வாய்ப்பாடு, இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதை வந்துட்டு தலைகீழ் பாடம் என்று சொல்வதை அம்முறைகளில் காணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிறுவர்கள் படிக்கும் ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன் என்பவை அகராதி வரிசையில் அமைந்தவை. என்னென்ன? ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன். அடுத்தது இதெல்லாம் வந்துட்டு அகராதி முறையில் அமைஞ்சது வந்து அவங்களோட ஞாபகத்தில் வைக்கும் பொருட்டு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்தாதி முறையை கொண்டும் எதுகை மோனைகளை கொண்டும் செயற்களை ஞாபகப்படுத்திக் கொள்வார்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி ஞாபகம் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது மேலே ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். கற்பிக்கப்பட்ட நூல்கள். கதைப்பாடல்கள் மாணவர்களுக்கு கற்பித்த நூல்களை பட்டியலிடுகின்றன. இவை பெரும்பாலும் இது வந்து நீதி நூல்களாக தான் இருந்திருக்கு. ஆத்திச்சூடி, கொற்றை வேந்தன், மூதுரை, நல்வழி,
நிகண்டுகளை மனப்பாடம் செய்யும் மாணவனுக்கு மதிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னது? நிகண்டுகளை மனப்பாடம் செஞ்ச மாணவர்களுக்கு. அடுத்தது வியாபாரம் செய்வதற்கு, கோவில்களில் பணி செய்வதற்கு ஏற்றமைக்கு கணித முறை கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதையும் கதைப்பாடல்கள் குறிப்பிடுகின்றன. அப்போ நிகண்டுகள்லாம் படிச்சிருக்காங்க, கணிதம் கட்டாயமாக கற்பிக்கப்பட்டதையும் நினைச்சிருக்காங்க. ஏன்னா வியாபாரம் பண்ணுறதுக்கு நம்ம கணிதம் தெரிஞ்சிருக்காங்களோ அந்த மாதிரி. அடுத்தது கீழ்வாய் இலக்கம், மேல்வாய் இலக்கம், குழிமாற்று, நெல் இலக்கம் முதலிய வாய்ப்பாடுகளை கட்டாயம் மனப்பாடம் செய்ய வேண்டும். இதற்காக பிரபாவதி சுவடி என்ற புத்தகம் கூட இருந்தது. என்ன சுவடி? பிரபாவதி சுவடி. எதுக்காக? மேக்ஸ்லாம் வந்துட்டு நம்ம மனப்பாடம் பண்ணுறதுக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் பெருமாள் அவர்கள் எடுத்தது தான். இதே மாதிரி நம்ம திண்ணை பள்ளிக்கூடத்தில் யார் யார் படித்தாங்க அப்படிங்கிறதும் இதே மாதிரி இரட்டை அர்த்தங்கள் மாண்டு போகவில்லை அங்கே தான் நம்ம படிச்சிருப்போம். மறுபடியும் நம்ம இங்கே கீழே கொடுத்துருக்க டாபிக் வந்துருவோமா? பள்ளிக்கூடத்தில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்துட்டு மறுபடியும் சேர்ந்து எல்லாரும் பலர் கூடி விடை கூறியும் வந்துட்டு மறுபடியும் படிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த வேலையிலும் தடையின்றி பயன்பட்டது, கல்வி வந்துட்டு எப்போவுமே தடையின்றி பயன்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சுவடிகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். இளம் பிள்ளைகளுக்கு உபாத்தியாயர் ஓலையை வாரி ஒழுங்காக நறுக்கி துளையிட்டு கயிறு கோத்து கொடுப்பாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட் சின்ன பிள்ளைங்க வரும்போது ஆசிரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஓலை தான் அப்போலாம் இருந்திருக்கும், அதெல்லாமே எடுத்து அடுக்கி நறுக்கி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மற்ற பிள்ளைங்கள் வந்துட்டு தாங்களாகவே வந்துட்டு செய்து கொள்வார்கள். பனை ஏடு, சீதாள பத்திரம் இதில் தான் வந்துட்டு எழுதுவாங்க. அதே மாதிரி அதில் வந்துட்டு ஒரு ஓட்டை போடுறதும் 2 ஓட்டை போடுறதும் துளையிடுறதும் சொல்லியிருக்காங்க. மேலே வந்து மரச்சட்டங்களை வந்துட்டு அமைப்பாருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. செம்பு தகட்டாலும் சட்டம் செய்து கோர்ப்பார்கள். அந்த சட்டங்களின் மேல் வர்ணமையினால் பலவகை சித்திரங்களையும் எழுதுவது உண்டு. அதே மாதிரி இரட்டை துளை உள்ள ஏடுகளில் ஒரு துளையில் செம்பு கம்பி அல்லது மூங்கில் குச்சியும் செருகி கட்டுவாங்களாம். 2 ஓட்டை போடும்போது அதில் வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு மூங்கில் குச்சி இல்லைனா வந்துட்டு செம்பு கம்பியும் போட்டு கட்டுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா நாராசம். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த ஓலையை வந்துட்டு உள்ளே போட்டு கட்டுவாங்கல்ல, அப்போ வந்துட்டு வெளியே அவுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு தடை மாதிரி ஏதாவது அமைப்பாங்களாம். ஈர்க்கோடு வந்துட்டு கிளிமூக்கு போல் கத்தரித்து அமைப்பார்கள். கிளிமூக்கு மாதிரி அந்த 2 இதுலேயும் பிரியாமல் வெளியே வராமல் இருக்கிறதுக்காக தடை அமைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு கிளிமூக் என்று பெயர். ஓகேங்களா? அடுத்தது இப்போது அச்சு புத்தகத்தில் எந்த அளவுக்கு வேறுபாடுகள் இருக்கோ அதே மாதிரி அப்பையும் இருந்துச்சு பனை ஓலையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பனை ஓலையில் எழுதுறதே கஷ்டம், ஆனால் அப்போலாம் வந்துட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணி எல்லாமே ஃபாஸ்ட்டாக எழுதுகிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது எழுத்தாணிகள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஓலைச்சுவடிகள் எழுதுறதுக்கு வந்துட்டு நிறைய எழுத்தாணி வகைகள்லாம் இருந்துச்சாமா. மடக்கெழுத்தாணி, வார எழுத்தாணி, குண்டு எழுத்தாணி அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பக்கம் மாறுவதற்கு கத்தியும், இன்னொரு பக்கம் எழுதுவதற்கு வந்துட்டு எழுத்தாணியும் அமைப்பது போல் பேனா கத்தி கூட இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுதும் போது பின்னாடி வந்துட்டு ஷார்ப் பண்ணுறதுக்கு அந்த கத்தியும் மடக்கு எழுத்தாணி மாதிரி இருந்திருக்கு, அதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாக எழுதுறதும் எழுதியிருக்காங்க. ஏடெழுத்தும் வழக்கம்ல அதை தான் சொல்லியிருக்காங்க. இந்த காலத்தில் எப்படி பேப்பரில் எழுதுகிறாங்களோ அதே மாதிரி அப்போ வந்துட்டு ஓலைச்சுவடியில் ஃபாஸ்ட்டாக எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒவ்வொரு நாளுமே ஹோம்ஒர்க் மாதிரி ஒரு விஷயத்தை எழுத சொல்லி அதுக்கு மேலே வந்துட்டு எழுதிட்டு வர சொல்லுவாங்களா, அந்த மேலே எழுதி பழக்க சொல்லுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அன்பினால் அடக்குதல், அப்போல்லாம் வந்துட்டு திட்டுறது அடிக்கிறது அதெல்லாம் எல்லாமே சொல்லி புரிய வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வாதம் புரிதல் அந்த டாப்பிக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அப்போ வந்துட்டு கல்வியோட சிறப்பை நிலைநாட்டுறதுக்காகவும் திறமையை நிலைநாட்டுறதுக்காகவும் வளர்த்துக்கிறதுக்காகவும் வந்துட்டு அப்போ வந்துட்டு பரிமாறிப்பாங்களாம், வாதம் புரிஞ்சுக்குவாங்களாம். இந்த அணி அந்த அணி அப்படின்னு சொல்லிட்டு வாதம் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே வந்துட்டு பள்ளிக்கூடத்தில் மாணாக்கள் நூல் பயிலும் இயல்பை விளக்க வந்த பழைய சூத்திரம் என்று பலவற்றை சொல்லிவிட்டு, வினாதல் வினாவை விடுத்தல் என்றிவை கடனாக கொளினே மடனணி இனிக்கும் அப்படின்னு நல்லூர் லைன் முடிகின்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆட்சேப சமாதானங்கள் சொல்லி பழகிய பழக்கங்களை முதிர்ந்த நிலையில் வாதங்களாக வளர்ச்சியுற்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி சொல்லி பழகின பழக்கங்கள் தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு இப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது சாந்தனையும் கற்றல் அப்படிங்கிறதுனா பல நூல்களை பள்ளிக்கூடத்தில் பயின்றதோடு நின்று விடாமல் வாழ்நாள் முழுவதும் நம் நாட்டார் படித்து வந்தார்கள். எந்த ஒருவன் வந்துட்டு சாந்துணையும் கல்லாதவாறு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாகும் அளவு வரைக்குமே நம்ம வந்துட்டு படிச்சுட்டே இருக்கணும், படிக்க வேணும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதுக்கு தான் இங்கே சொல்லியிருக்காங்க சாந்துணையும் கல்லாதவாறு. அதே மாதிரி அப்போ இருந்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தனக்கு தெரியாததை வந்துட்டு யாராவது தெரிஞ்ச ஆசிரியர்கள் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா அங்கே போய் கற்றுட்டு வருவாங்களாமா. அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஓதர் பிரிவுலையும் இல்லற நரம் நடத்தும் காலத்திற்கூட வேற்று நாடுகளுக்கு சென்று அங்கே உள்ளாரிடம் தம்முடைய கல்வியை கற்பித்து வருவாங்களாமா. இருக்கவங்களோட வாதம் புரிஞ்சு வென்று, அது மட்டும் இல்லாமல் அங்கே வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் இருந்தால் அவங்களும் கற்றுக்கிட்டு வருவாங்களாமா. தொல்காப்பியம் என்னும் பழைய இலக்கண நூலிலும் பிறவற்றினும் இங்கனம் பிரியும் காலம் ஓதர் பிரிவென்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு வந்துட்டு இல்லற வாழ்க்கையிலேருந்து பிரிஞ்சு போய் இப்படி கற்றுட்டு வரதை வந்துட்டு ஓதர் பிரிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு எவ்வளோ காலம் அப்படின்னா 3 வருஷம் அந்த காலம் இல்லை, அந்த வருஷத்துக்குள்ளே போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வாறே நவத்வீபம் இவர்கள் இடங்களிலிருந்து வந்து படித்து சென்ற பண்டிதர் பலர் இங்கே வந்து படித்து சென்றிருக்காங்களாம். தமிழ்நாட்டிற்கும் நவத்வீபம் அப்படிங்கிற பிளேஸுக்கும், இந்த பிளேஸ் நம்ம முன்னே படிக்கும்போது படித்தோம்ல, அந்த இடத்துக்கும் வந்துட்டு படிச்சுட்டு போயிருக்காங்க. நிறைய பண்டிதர்கள்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தஞ்சாவூரில் இருந்த ஆகம சாஸ்திர பண்டிதராகிய சர்சிவ பண்டிதர் என்பவரிடத்தில் பல அந்நிய தேசத்து மாணாக்கர்கள் வந்து கற்று சென்றார்கள் என்றும் இச்செய்தி
செய்தி ஒன்று முதல் ராஜராஜ சோழன் காலத்தில் தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றால் தெரிகின்றது. ஓகேங்களா, எங்கே முதலாம் ராஜராஜன் சோழனோட தஞ்சையில் பொறிக்கப்பட்ட சாசனம் ஒன்றில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார்? சர் பண்டிதர் என்பவர் இடத்துல வந்து படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. அடுத்தது திருவாடுதுறை மடம், தருமபுர மடம் முதலியவற்றில் பல வருஷ காலம் தமிழ் கல்லூரியாகவும் வடமொழி கல்லூரியாகவும் விளங்கி வந்தன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பாக்ஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு மட்டும் பார்த்துருவோம். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஆசிரியர் குறிப்பு இந்த பாக்ஸ் மட்டும் பார்த்துருவோம். மாணவர்களுள் பழையவர்கள் புதியவர்களுக்கு கற்பிப்பது பள்ளிக்கூட ஒழுக்கங்களில் ஒன்றாகும். ஒவ்வொரு நாளுமே முடிஞ்ச அப்புறம் என்ன சொல்லி அனுப்புவாங்க அப்படின்னா, அடுத்த நாள் ஞாபகமாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக பூ, மிருகம், பச்சி, ஊர் இதில் ஏதோ ஒரு பேரை வந்து சொல்லி அனுப்பிச்சிருவாங்களாம். அடுத்த நாள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை கரெக்டாக சொல்லணுமா. இது வந்து அவர்களுடைய ஞாபக சக்தி அதிகம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பள்ளிக்கூடத்தில் வந்துட்டு காலையில் 5 மணிக்கே வந்துடணுமா. பிள்ளைகள் வந்துட்டு பெரியவர்களை அழைத்து வருவதே வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல வருவானா என்ன சொல்லுவாங்கன்னா வேத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவங்கள விட டிஃப்ரெண்ட்டாக முன்னாடி சீக்கிரமாக வந்துடுறாங்கல்ல, அதனால். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வந்து மணல் தான் ஸ்லேட்டு, அதுக்கப்புறம் பனையேடு தான் புத்தகம், பனையேட்டில் வச்சு தானே படித்தாங்க. அதே மாதிரி எழுத்தாணி தான் பேனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து உவேசா சொன்ன ஒரு விஷயம், அவரோட புத்தகத்தில் வந்து எடுத்த விஷயம் தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இந்த லெசனில் அவ்வளோதான். என்னென்ன எப்போ ஆரம்பிக்கிறாங்க, மையாடல், எழுத்து பயிற்சி, அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, சாந்தனையும் கல்லாதவர், ஓதர் பிரிவு, இதெல்லாம் தான் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம். இவரோட ஆசிரியர் குறிப்பு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலேருந்து நம்ம ப்ரீவியஸ் இயர்லேயே கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பாக படிச்சிடணும். பார்த்துப்போமா. இப்பாடப்பகுதியில் உயிர்மீச்சு என்னும் தலைப்பில் தொகுக்கப்பட்ட உவேசாவின் இலக்கிய கட்டுரைகளிலிருந்து எடுத்தளப்பட்டுள்ளது. தமிழ் தாத்தா என அழைக்கப்பெற்ற உவேசா இணையற்ற ஆசிரியர், புலமை பெருங்கடல் தான் லாஸ்ட் தடவை கேட்ட கொஷின். சிறந்த எழுத்தாளர், பதிப்பாசிரியர், பழந்தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அச்சில் பதிக்க அரும்பாடு பெற்றவர். சரிங்களா, இது எல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது இவருக்கு வந்துட்டு பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க, 3 பட்டங்கள். மகா மகோபாத்தியாயா, திராவிட வித்யா பூஷணம், தாஷ்ணாத்திய கலாநிதி. இந்த 3 பட்டங்களும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது யார் யார் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் எக்ஸ்ட்ரா சோர்ஸில் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தெளிவாக இருக்குது. ஏன்னா மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் வரும். நம்ம எக்ஸ்ட்ரா எதுக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது 1-2 கொஷின்ஸ் அவுட் சோர்ஸ்லேருந்து வந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸும் படிக்கிறோம். சரிங்களா, அடுத்தது நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியிலும் சென்னை மாநில கல்லூரியிலும் வந்துட்டு தமிழ் ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காரு 2 கல்லூரியில். அதுக்கப்புறம் 1932 சென்னை பல்கலைக்கழகத்தினால் டாக்டர் பட்டம் பெற்ற பெருமைக்குரியவர். ஓகேங்களா, அவரது திருவுருவச் சிலை சென்னை மாநில கல்லூரியில் வங்கக்கடலை நோக்கி நிற்கும் வண்ணம் நிறுவப்பட்டுள்ளது. எங்கே? சென்னை மாநில கல்லூரின்னு கொடுத்துருக்காங்க. வங்கக்கடலை நோக்கி நிற்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆங்கிலேயர் காலத்தில் வந்துட்டு டாக்டர் பட்டம் வாங்கினவர் இவர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில அவுட் சோர்ஸில் வந்துட்டு லாஸ்ட்டாக ஆங்கிலேயர் காலத்தில் டாக்டர் பட்டம் வாங்கினது இவர் தான் கொடுத்துருப்பாங்க. முதல்லையும் இவர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்துட்டு அதை நம்ம பார்த்துப்போம். எக்ஸ்ட்ரா தான் அது தெரிஞ்சு வச்சுப்போம். அடுத்தது இவரோட பேரில் வந்துட்டு திருவான்மையூரில் நூலகம் ஒன்று உருவாக்கியிருக்காங்க, உவேசா நூலகம் அப்படின்னு. நம்ம இதை படிச்சிருக்கலாம், 1942 உருவாக்கினது. ஸ்கூல் புக்கில் இருக்குது. கண்டென்ட் இவ்வளோ தான். கவர்மெண்ட் மெட்டீரியல் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதையும், இந்த பட்டங்கள்லாம் யார் யார் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ஹவுஸ் ஹோல்ஸ் மெட்டீரியல் கொஞ்சமும் நான் வந்துட்டு போட்டுறேன் அடுத்த வீடியோவில். இதுவே லாங் வீடியோவாக இருக்கிறதுனால. தேங்க்யூ.